முண்டியம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது வரை அங்கு பல இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். தற்போது டிபிஐ வளாகத்திற்கு எதிரிலே இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் தற்போது திரண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கே காவலர்கள் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்திலே ஏற்றி அவர்களை மண்டபங்களுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த போராட்டம் என்பது சுமார் 15 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இவர்கள் ஒற்றை கோரிக்கை என்னவென்று சொன்னால் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது. அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியாற்றியவர்களுக்கு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியமாக கூடுதல் ஊதியம், அதாவது ஒரு 8000 ரூபாய் வரை அடிப்படை ஊதியமாக வழங்கப்பட்டது. ஆனால் 2005க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை ஊதியம் என்பது சுமார் 5000 என்ற அளவுக்கு தான் வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் ஒரே மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தங்களுக்குள் 3000 ரூபாய் அளவுக்கு அந்த ஊதியத்தில் அடிப்படை ஊதியத்தில் வித்தியாசம் இருக்கிறது. இதனால் மற்ற ஊதியங்களும் எங்களுக்கு பாதிக்கப்படுகின்றது என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். தற்போது மாதம் 27,000 40,000 ரூபாய் வரைதான் நாங்கள் சம்பளம் பெற்று வருகின்றோம். எனவே குறைவான ஊதியத்தை வைத்து நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆசிரியர்களை வஞ்சிக்க கூடாது என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தின் முன்பு குவிந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்தே சுமார் 15 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வரும் நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக 2017 முதல் 21 வரை மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அப்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவரிடம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதே டிபிஐ வளாகத்திலே சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் 6 நாட்கள் தங்கி பட்டினி போராட்டம் போன்றவையெல்லாம் கூட நடத்தியிருக்கிறார்கள். அப்போதும் கூட அரசு சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு உங்களது கோரிக்கை பரிசீலிக்கப்படும், விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தமிழக அரசு, அப்போதைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு சொல்லியிருந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம், அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதையே தேர்தல் வாக்குறுதியாக வாக்குறுதி எண் 311 இடம்பெறவும் செய்யப்பட்டிருந்தது. எனவே தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் அந்த திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 311 குறிப்பிட்டு நீங்கள் தானே சொன்னீர்கள், அதனை செய்து கொடுங்கள், நீங்கள் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய சொல்லி கேட்கிறோம் என்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில், அதாவது மணிப்பூர், ராஜஸ்தான், அசாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் பெறக்கூடிய சம்பளமும் தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்களாக தாங்கள் பெறக்கூடிய சம்பளமும் பாருங்கள் எவ்வளவு முரண்பாடு இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு ஏன் குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்புகின்றார்கள். இப்போது பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் மாணவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பள்ளிக்கு விடுமுறை என்ற காரணத்தினாலே இப்போது அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இன்று தாங்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட தொடர்ந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டிபிஐ வளாகத்திற்கு எதிரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் காவலர்கள் வரவழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சீருடை காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் என்று பல்வேறு பிரிவை சார்ந்த காவலர்களும் இங்கு அந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை அவர்கள் கட்டாயமாக தூக்கி போலீஸ் வாகனத்திலே ஏற்றி கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் இடைநிலை ஆசிரியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்பால் ஆசிரியர்கள், பெண்பால் ஆசிரியர்கள் என்று 2 தரப்பு ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள். பல ஆசிரியர்கள் கண்ணீரோடு அவர்கள் அமர்ந்திருப்பதையும் கண்ணீரோடு தங்களது கோரிக்கைகளை முழக்கங்களை எழுப்புவதையும் பார்க்க முடிகின்றது. பல பேர் அமர்ந்தும் படுத்துக்கொண்டும், அதாவது டிபிஐ வளாகத்திற்கு எதிரிலே படுத்துக்கொண்டும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் கடும் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். டிபிஐ வளாகத்திற்கு எதிரிலே சாலைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நாம்
சொன்னது போல சுமார் 2000 ஆசிரியர்கள் திரண்டிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் மூலமாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதன் காரணமாக இந்த இடமே பரபரப்பாக காட்சியளிக்கின்றது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை வாகனங்கள் வரிசையாக சாலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுடைய வாகனங்கள் மேற்கொண்டு செல்ல முடியாதபடி பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை என்பதை பொறுத்தவரையில பலமுறை தமிழக அரசிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 6 முறை நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து செல்லப்பட்டோம். இத்தனைக்கும் பேச்சுவார்த்தைக்கு தனியாக குழுக்கள் கூட போடப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் குழுக்கள் போடப்பட்டு அது பல கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடக்கிறதே தவிர அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான தீர்வோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ ஏற்படவில்லை. அதன் காரணமாக இன்று நாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்பது. எனவே அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கையில் பதாகைகளை ஏந்தியும் டிபிஐ வளாகத்தின் முன்பு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.